நம்மள பல பேருக்கு ஒரு பழக்கம் இருக்குது. எங்காவது யாராவது கடன் கொடுக்குறேன், இல்லாட்டி ஏதாவது பொருள் கொடுக்குறேன்ட்டு ஆதார் கார்டோ, பேன் கார்டோ, ஈவன் ரேஷன் கார்டோ கேட்டால் அதனுடைய ஜெராக்ஸ் எடுத்து உடனே கையில் கொடுக்குற வழக்கம் நம்மள பல பேருக்கு இருக்குது. அப்படி ஒருத்தர் கேட்ட உடனே ஆதார் கார்டையும் பேன் கார்டையும் தூக்கி கொடுத்த யூபிஐ சேர்ந்த ஃபூல் மியான் அப்படின்றவருக்கு ரீசெண்டாக இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் 114 கோடி ரூபாய் வரி கட்ட சொல்லி நோட்டீஸ் வந்த கதை உங்களுக்கு தெரியுமா? உத்தரப்பிரதேசத்தில் பரேலி மாவட்டத்தை சேர்ந்தவர் பேர் ஃபூல் மியான். அவர் ரொம்ப ஏழ்மையில் இருக்கிறவர். தினசரி 400 ரூபாய் தான் சம்பளம் அவருக்கு. அவர் தினசரி ஜரிகை வேலை செஞ்சு 400 ரூபாய் கிட்ட சம்பாதிக்கிறாரு. தினசரி 400 ரூபாய் சம்பளம் வாங்குற அவருக்கு அவரை நம்பி ஒரு பெரிய குடும்பமே இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நபருக்கு தான் இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு பெரிய தொகையை கட்ட சொல்லி நோட்டீஸ் வந்தது. அந்த இன்கம் டேக்ஸ் நோட்டீஸ்ல இருந்த அந்த அமௌண்ட்டை கூட அவரால் சரியா படிக்க முடியல. ஏன்னா அதுல போட்டிருந்த தொகை பாத்தீங்கன்னா 114 கோடி ரூபாய். உடனே தனக்கு தெரிஞ்ச படிச்சவங்க கிட்ட அந்த நோட்டீஸை அவர் காண்பிக்க அவங்களோ வேற ஒரு குண்டை இறக்குனாங்க. ஃபூல் மியான் என்னும் பெயர் கொண்ட அவருக்கு அவர் பேர்ல ஒரு கம்பெனி இருக்கிறதாகவும் அந்த கம்பெனியுடைய ஆனுவல் டர்ன் ஓவர் 232 கோடின்னும் அதுக்கான வரி ஏய்ப்பு 114 கோடினும் அந்த 114 கோடி வரி பாக்கியத்தான் கவர்மெண்ட்டுக்கு உடனே கட்டணுன்ட்டு அவருக்கு அந்த நோட்டீஸ்ல இருந்ததா அவருக்கு சொல்லப்பட்டது. தினசரி கூலியான தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த ஃபூல் மியான் உடனே அருகில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணாரு. அவருடைய கம்ப்ளைண்ட் வாங்கின போலீஸ் அதை பத்தி விசாரிக்க ஆரம்பிச்சாங்க. அப்போதான் போலீஸ்க்கு தெரிய வந்தது ஃபூல் மியான் எப்படி ஏமாற்றப்பட்டாருன்ட்டு. 2020க்கு முன்னால கொரோனா டைம் வரத்துக்கு முன்னால ஃபூல் மியான் ஒரு ஆள்கிட்ட துபாய் போறதுக்காக அவருடைய ஆதார் கார்டு, பேன் கார்டு, பேங்க் டீட்டெயில் எல்லாம் கொடுத்திருந்தாரு. அது மட்டும் இல்லாம துபாயில வேலை கிடைக்கிறதுக்காக ஒரு தொகையுமே அந்த ஆள்கிட்ட அவர் கொடுத்திருந்தாரு. அப்படி ஆதார் கார்டு, பேன் கார்டு பணம் கொடுத்து கொஞ்ச நாள்ல கொரோனா வந்ததுனால அதை பத்தி டோட்டலா ஃபூல் மியான் மறந்தே போயிட்டாரு. கொரோனா காலம் முடிஞ்சு இந்தியாவே நார்மலான பிறகு ஜரிகை வேலைக்கு போனார் ஃபூல் மியான். இதற்கிடையே கொரோனா காலத்துக்கு முன்னால கொடுத்த அவருடைய பேன் கார்டும் ஆதார் கார்டும் வச்சு சுஹேல்ன்ற ஒரு நபர் புதுசா ஒரு கம்பெனி ஆரம்பிச்சு அதுல இல்லீகல் டர்ன் ஓவர் பண்ண ஆரம்பிச்சாரு. அந்த இல்லீகல் பிசினஸை வச்சு பல கோடிகள் அந்த கம்பெனி பேர்ல சம்பாதிக்கப்பட்டது. ஆனா அதற்கான வரி எதுவும் முறையாக கட்டப்படவில்லை. அதற்கு பதிலாக பல கோடி வருமானம் வரி ஏய்ப்பு செய்யப்பட்டது. இதையெல்லாம் கணக்கில் எடுத்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் 114 கோடி ரூபாய் வரி ஏய்ப்பு நடந்திருக்குன்ட்டு ஃபூல் மியானுக்கு நோட்டீஸ் இப்ப அமைச்சிருக்கிறாங்க. இந்த கேஸ் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகளை இப்ப உத்தரப்பிரதேச போலீஸ் தேடிட்டு இருக்காங்க. ஆனாலும் ஃபூல் மியான் தலைக்கு மேல நிக்கிற கத்திக்கு அவர் தான் பொறுப்பாவார். அதாவது அந்த வரி ஏய்ப்புக்கு அவர் தான் உடந்தையாக இருந்ததாக சட்டப்படி கருதப்படுவார். நண்பர்களே, இந்த வீடியோவின் ஆரம்பத்தில் உங்களுக்கு நான் சொன்னது புரிஞ்சிருக்கும். நம்ம பல இடங்கள்ல கொடுக்கிற ஆதார் கார்டு, பேன் கார்டு, ஃபோன் நம்பர், ஃபோட்டோ இதை போன்ற டீட்டெயிலை வச்சுக்கிட்டு ஒருத்தர் சர்வசாதாரணமா நம்ம பேர்ல ஃபேக்கா இன்னைக்கு பேங்க் அக்கௌண்ட் ஓபன் பண்ணலாம். அதை வச்சு என்ன வேணா வியாபாரம் பண்ணலாம். வியாபாரம் பண்றது மட்டும் இல்லைங்க, ஆதார், பேன், போட்டோ இருந்தா ஒருத்தர் பேர்லயே இன்னைக்கு எளிதா கடனே வாங்கலாம். அந்த அளவுக்கு சிஸ்டம் கொஞ்சம் இப்போதைக்கு லூஸா தாங்க இருக்கு. இந்த மாதிரி சட்டத்தில் இருக்க சின்ன சின்ன லூப் ஹோல்ஸை இருக்க பிடிக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் பேங்க் மூலம் அப்பப்போ, ஆர்பிஐ மூலம் அப்பப்போ உங்களுக்கு கேஒய்சி பண்ண சொல்லி மெசேஜ் வந்துகிட்டே இருக்கு. சில வருஷங்களுக்கு முன்னால் தமிழ்நாட்டில் விவசாயிகள் பேர்ல பல்லாயிரம் கோடி கடனாக கூட்டுறவு வங்கிகள் மூலம் பெறப்பட்டு ஒரு பெரிய மோசடி நடந்தது. அதில் பல விவசாயிகள் தற்கொலையே பண்ணிக்கிட்டாங்க. இந்த வீடியோ பார்க்குற நம்ம ஒருவரும் விழிப்புணர்வுடன் இருக்கணும். இனியாவது போற போக்குல நம்ம பல இடங்கள்ல ஆதார், பேன் கார்டு, போட்டோ, போன் நம்பர் எல்லாம் கொடுக்கறத தவிர்க்கணும். உங்களை பத்திய விவரங்களை அரசாங்க அதிகாரிகள் கிட்ட, பேங்க் போன்ற கவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட மட்டும் கொடுங்க. வெளியாள் கிட்ட, கண்டவர்கள்கிட்ட கொடுக்காதீங்க. இலவசமா கடன் கொடுக்கிற, வேலைவாய்ப்பை வாங்கி தரேன்ட்டு 3ஆம் நபர் யாராவது உங்ககிட்ட இந்த டீட்டெயில் கேட்டா எதையுமே கொடுக்காதீங்க. 2-3 வருஷத்துக்கு ஒரு தடவையாவது உங்க பேங்க் அக்கௌண்ட்டை கேஒய்சி எனப்படும் உங்க அக்கௌண்ட் சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட் எல்லாம் ஒரு தடவை நீங்களே சுயமா வெரிஃபை பண்ணிக்கலாம். இப்பெல்லாம் நம்ம துணி கடையில துணி வாங்கினா கூட போன் நம்பர் கேட்கறாங்க. அங்கெல்லாம் உங்க போன் நம்பர் கொடுக்கறத தவிருங்க. நீங்க தங்க நகைகள்லாம் 2 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கிருக்கீங்கன்னா அங்க அந்த கடைகள்ல உங்களுக்கு பேன் நம்பர் கேட்பாங்க. நீங்க அங்கேயுமே தீர விசாரிச்சுட்டு நல்ல கடையா இருந்தா மட்டும் உங்க பேன் நம்பர் டீட்டெயில கொடுங்க. நீங்க கூட்டுறவு வங்கிகளை அக்கௌண்ட் வச்சிருக்கீங்கன்னா அந்த அக்கௌண்ட்டையும் அப்பப்போ செக் பண்ணீங்க. உங்க ஆதார்லயும் ஏதாவது கடன் வாங்கியிருக்காங்களா, இல்ல உங்க ஆதார் நம்பர் தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதான்ட்டு நீங்க ஆதார் வெப்சைட்ல போய் செக் பண்ற அளவுக்கு இன்னைக்கு ஃபெசிலிட்டி இருக்கு. உங்க ஆதார் கார்டு எடுத்து 10 வருஷத்துக்கு மேல ஆகுதுன்னா நீங்க ஆதார மையத்துக்கு போயோ, இல்ல சேவா மையத்துக்கு போயோ, இல்ல ஆன்லைன்லயோ புதுசா ஆதார அப்டேட்டும் பண்ணிக்கலாம். உங்க போன்ல வர ஒவ்வொரு மெசேஜுமே
ரொம்ப டீப்பா அனலைஸ் பண்ணுங்க. ஒரிஜினலா பேங்க் கொடுத்த போன் நம்பரை அடிக்கடி மாத்திக்கிட்டு இருக்காதீங்க. ஏன்னா அதுல வர SMS நீங்க மிஸ் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. நம்முடைய நாட்டின் சிட்டிசனா நம்ம ரொம்ப அவேர்னஸோட ஒரு விழிப்புணர்வோட இருக்க வேண்டிய ஒரு கட்டாயமான காலத்துல இருக்குன்றத உணருங்க. அப்பதாங்க உங்க குடும்பத்தையும் உங்களையும் நீங்க நல்லபடியா காப்பாத்திக்க முடியும். நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருக்குன்னு நினைக்கிறேன். உபயோகமா இருந்தா லைக் பட்டன் பிரஸ் பண்ண மறக்காதீங்க. சேனலுக்கு புதுசா வரீங்கன்ற பட்சத்துல சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு பயனுள்ள வீடியோக்கெல்லாம் வர இருக்கு. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.